ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அமராஸ் அறுசுவை. இன்றைக்கி நம்ம வெங்காய பூண்டு சட்னி தான் செய்ய போகிறோம். அதுக்கு சம அளவு வெங்காயமும் பூண்டும் எடுத்துக்கணும். ஒரு கைப்பிடி வெங்காயம்னா அதே ஒரு கைப்பிடி பூண்டு, ரெண்டும் ஒரு கைப்பிடி எடுத்ததுக்கு 4 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, தேவையான அளவு உப்பு, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் தாளிக்க 2 ஸ்பூன் எண்ணெய், சமையல் எண்ணெய். வாங்க நம்ம முதல்ல இது எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்குவோம். அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய், ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு முதல்ல மிளகாயை வறுத்துக்கணும். அதுக்கப்புறமா வெங்காயம் கொஞ்சம் வதக்கணுன்னா அதோட பூண்டையும் போட்டு ரெண்டுத்தையும் நல்லா வதக்கணும். அப்புறம் அதிலே புளியும் ஆஃப் பண்ணிவிட்டு புளியை போட்டுட்டு இது எல்லாம் ஆறினோன்னே மிக்சியில் சேர்த்து அரைச்சிடணும். பொதுவாக சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இது அதோடு சேர்ந்து பூண்டும் சேர்க்கறதுனால இதில் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹீட்டை குறைக்கும். அது பாருங்கள், மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடணும். அரைச்சிட்டு அப்புறம் தாளித்து கொட்டிட வேண்டியதுதான். இதில் பூண்டும் காரமாக இருக்கிறதுனால மிளகாய் காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க இன்னும் ஒன்று கம்மியாக வச்சுக்கலாம். இந்த சட்னி பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சம்மர் நேரத்தில் பொதுவாக பச்சை மிளகாயை தவிர்த்துட்டு காஞ்ச மிளகாவே எல்லாத்துக்கும் சேர்த்துக்கிறது உடம்புக்கு நல்லது. இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி வீட்டில் அரைச்சி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூவை கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. ஓகே, தேங்க்யூ.